தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 காரியங்கள் என்ற தலைப்பில் இன்று 5வதாக 2 விதமான கன்னிகைகள் என்ற தலைப்பில் ஒரு சிறு வீடியோவை போட போகிறேன். 2 விதமான காரியங்கள் என்ற முறையில் இன்றைக்கு 5வதாக 2 விதமான கன்னிகைகள் என்ற தலைப்பில் ஒரு சின்ன செய்தியை கொடுக்க போகிறேன். அது இயேசு சொன்னது தான். மத்தேயு 25 அதிகாரத்தில் 1 13 வரை படிக்கும்போது 5 கன்னிகள் புத்தி உள்ளவர்கள் என்றும் 5 கன்னிகள் புத்தி இல்லாதவர்கள் என்றும் அந்த 10 கன்னிகளை 2ஆக பிரிக்கிறாரு. இந்த 2 கன்னிகள், இந்த 2 விதமான கூட்டத்தை குறித்து ஒரு சிறு விளக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் இது சர்வசாதாரணமான காரியங்கள் தான். ஆனாலும் நம்ம அறிஞ்சதையே திரும்ப திரும்ப கேட்பது நல்லது தான். நம்ம சாப்பிட்டதையே திரும்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லையா? தினந்தோறும் சோறு சாப்பிட நம்ம சங்கட்டமாக சாப்பிட நமக்கு உடம்பு நல்லது தானே. அதுபோல் வசனங்கள் தெரிய தெரிய இன்னும் அறிய இன்னும் சத்தியங்கள் நோண்ட இன்னும் புது புது ரகசியங்கள் வெளிப்பாடுகள் அதில் நமக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஒரு கடலில் எத்தனை வருஷங்கள் மீன் பிடிச்சாலும் மீன் குறையிலையே, வந்துக்கிட்டு தானே இருக்குது. அது இன்னும் எத்தனையோ மீன் விதவிதமாக இருக்குது. இன்னும் அது கண்டுபிடிக்கவே முடியாத அளவில் எத்தனையோ வகை இருக்குது. அதுபோல் கடல் போன்றது தான் பரிசுத்த வேதாகமம். அது ஏசு சொன்னது அதை விட மேலானது. ஆகவே அந்த ஊமைகள் முழுவதும் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது இன்னும் புது புது கருத்துக்கள் வரும். அந்த அடிப்படையில் இயேசு சொன்ன காரியம், மனசுகுமாரன் இந்த நாளிகையாவது இந்த நேரத்திலேயாவது நீங்கள் வருவாருன்னு நீங்கள் தெரியாமல் இருப்பதுனால எப்பொழுதும் விழித்திருங்க. அந்த கருத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த ஊமையை சொன்னார். அது 13ஆம் வசனத்தை பாருங்கள். மனசுகுமார் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கன்னு சொல்கிறார். அறியாதிருக்கிறபடியால், தெரியாமல் இருக்கிறீங்கன்னே சொல்கிறார். இன்றைக்கு உள்ளவன் நாள் குறிக்கிறான், வருஷம் குறிக்கிறான். தெரியாதுன்னு அவர் சொல்கிறாரு, இவன் தெரியும்னு சொல்கிறான். இப்போ எவ்வளோ முரண்பட்ட சகோதரர்கள் வந்திருக்காங்க, கள்ள சகோதரர்கள் பக்க வழியாக நுழைஞ்சிருக்காங்க. விழித்திருங்கன்னு சொல்கிறது எச்சரிக்கையாக இருங்கன்னு அர்த்தம். ஜாக்கிரதையாக இருங்க. கிறிஸ்துவினால் சமீபமானு சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்தில் பவுல் சொல்கிறான், கேட்டின் மகனாய் பாவ மனசன் வெளிப்பட்டாலுமே அந்த நாள் வராது. அது ஒரு எச்சரிப்பு, அது ஒரு விழிப்புணர்வு. அதான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. விழித்திருங்கன்னு சொல்கிறது அதுதான், அந்த விஷயந்தான். ஜெபத்தோடு எச்சரிக்கையாக இருங்க. எல்லோரும் சொல்கிறது நம்பிடாதீங்க, அந்த அர்த்தம்தான். அந்த நாளிகை நமக்கு தெரியாதனால ஓரளவில் நிதானிக்கலாம். அடையாளங்களை சொன்னார். இவைகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு வாசல் அருகே வந்துட்டாருன்னு தெரிஞ்சுக்கிங்கன்னு சொன்னார் இல்லையா? ஓரளவில் தெரிஞ்சுக்கலாமே தவிர கரெக்டாக நாள் குறிக்க தேதி குறிக்க நமக்கு தெரியாது. அது தெரியாததுனால நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, விழித்திருங்கன்னு சொல்லிவிட்டு 2 விதமான கூட்டத்தை பற்றி, பெண்கள் கூட்டத்தை பற்றி சொல்கிறார். 10 விதமான கன்னிகள் சொல்லும்போது இது 10 கட்டளையாக புதிய ஏற்பாட்டில் நம்ம எடுத்துக்கலாம். பழைய ஏற்பாட்டு 10 கட்டளைகள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசே கொடுத்தது. இஸ்ரவேலே கேள். அதில் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் அவங்களுக்கு அந்த 10 கட்டளை, புறஜாதிகள் கிடையாது, அவங்களுக்கு தான். ஆனால் நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அந்த 10 கன்னிகையில் 10 கட்டளையாக உதாரணமாக சொல்கிறார். கன்னிகை என்பது கரைப்படாதவங்கன்னு அர்த்தம். கரைப்படாதவங்க, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பிழையற்ற சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு அவர் தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 26-27 சபையை பற்றி பவுல் சொல்கிறான். இயேசு கிறிஸ்து கரை திரை முதலான அல்லாத சபை. அப்போ அந்த கரை திரை இல்லாதவங்க தான் கன்னிகைகள். உங்களை கற்புள்ள கன்னியை என்று எண்ணி ஒரே புருஷனுக்கு நான் ஒப்பு கொடுத்தபடியால் தெய்வ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 11:2
பவுல் சொல்கிறான். ஏவாளை வஞ்சிக்க மாதிரி நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி, நான் உங்களை பிசாசு ஏதாவது ஏமாத்திடுவானோ, அன்னைக்கு ஏவாளை ஏமாத்தின மாதிரி ஏமாத்திடுவானோன்னு பயந்துருக்கேன்னு சொல்லி அதில் 3 நாளில் வேறொரு இயேசுவையும் வேறொரு சுவிசேஷத்தையும் வேறொரு ஆவி உள்ளவனாக அநேகர் வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இயேசுன்னு சொன்ன உடனே இந்த வேறொரு இயேசுக்கிட்ட போயிடுவீங்களேன்னு சொல்லி, பகுத்தறிவில்லாமல் போயிடுவீங்கன்னு சொல்லி பயப்படுறேன்னு சொல்லி அன்னைக்கு சபையை குறித்து வேதனை சொன்னான் பவுல். கற்புள்ள கன்னின்னு சொன்னான். இங்கே கன்னின்னு போட்டிருக்கு. கற்புள்ள கன்னி சொல்கிறது அதோட சேர்த்து. கன்னியில் கற்பிழந்த கன்னி உண்டு. கற்பு இழந்தாலே அது கன்னித்தன்மையிலிருந்து மாறுது. கற்புள்ள கன்னின்னு சொல்லும்போது கன்னித்தன்மையை இழக்கலைன்னு அர்த்தம். 2 காரியம் இருக்குது. அதுபோல் கன்னிகள் சொல்லும்போது புத்தி உள்ள கன்னிகளும் உண்டு, புத்தி இல்லாத கன்னிகளும் உண்டு. ஒரு வேற கரைத்தரை இல்லாத பரிசுத்தவான்களாக இருதயத்தில் கூட பரிசுத்தமாக இருந்துக்கிட்டு சரீரத்தில் கூட தீட்டுப்படாமல் இருக்கக்கூடிய ஆள்கள் இருக்கலாம். ஆனால் புத்தி இல்லாமல் இருந்தால் அது என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பொம்பளை பிள்ளை கன்னியாக இருக்குது, நல்ல கற்பு இழக்காமல் இருக்கா, மெண்டலாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? கல்யாணம் கட்டி கொடுக்க முடியுமா? லூஸாக இருந்தால் அந்த மாதிரி தான். கற்பாக இருந்து கன்னியாக இருந்தும் புண்ணியம் இல்லையில் எல்லாம் மெண்டலாக இருக்கல, புத்தி இல்லாதவள. அது மாதிரி புத்தி இல்லாதவங்களால் நம்ம இருக்கக்கூடாது. புத்தி உள்ளவனை பற்றி கண்மலையை வீடு கட்டினவன் புத்தி உள்ளவன் சொன்னார். இயேசுவாகிய கண்மலையை அடைக்கலமாக வச்சு அஸ்திபாரமாக வச்சு மூலக்கல்லாக வச்சு அதில் கட்டடத்தை எழுப்புற, விசுவாசத்தை எழுப்புறவன், சபையை எழுப்புறவன், ஊழியத்தை எழுப்புறவன் புத்தி உள்ளவன் சொன்னார். மணல் மனுஷர்களை நம்பி போகிறவன் புத்தி இல்லாதவன் சொன்னார், பிரிக்கிறார். அதுபோல் புத்தி உள்ள கன்னின்னு சொல்லும்போது தேவகுமாரனை வந்து நமக்கு புத்தியை கொடுத்துருக்காருன்னு போட்டிருக்கு. 1 யோவான் 5:20 போட்டிருக்கு. தேவகுமாரன் நமக்கு புத்தியை கொடுத்துருக்கிறார். இந்த புத்தியில் நீ நடந்தா நீ ஒரு புத்தி உள்ள கன்னி. கன்னின்னு சொல்கிறது பெண்பால் மட்டும் இல்லை, ஆண்பாலையும் குறிக்கும். கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு சொல்லும்போது உபதேசத்தில் அந்த அர்த்தத்தில் சொல்லும்போது கிடையாது. இப்போ பெண்ணை வந்து சபையை வந்து மனைவின்னு சொல்கிறார் இயேசு. வெளிப்படத்தில் 19:7 ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது, அப்படியே மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள், மனைவின்னே போட்டிருக்கு. அதனால் எழுத்தின்படி மனைவியா இயேசுவுக்கு அப்படி இல்லையே. இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க திரும்ப வந்து ஈசா நபி வருவார் 2ஆம் வருகையில் வந்து கல்யாணம் கட்டுவார்னு சொல்கிறாங்க. அவங்க கஜ்ஜாலை அழிக்க வர்றாங்க. கஜ்ஜால்னால் அந்தி கிறிஸ்துவை அழிச்சிட்டு இந்த பூமியில் கல்யாணம் கட்டி வாழ போகிறாராம் சொல்கிறாங்க. அவங்க இந்த ஆவிக்குரிய மனைவியை தான் அவங்க சரீர மனைவியாக நினைக்கிறாங்க போல் இருக்கு. மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியதான் யோசிப்பான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியதை யோசிப்பான். இயேசு மனைவின்னு சொல்லும் போது எழுத்தின்படி மனைவி அல்ல, ஆவிக்குரிய மனைவி. அந்த மனைவிக்கு புத்தி அவர் கொடுத்துருக்கிறாருன்னு இருக்கு. அந்த மனைவி அந்த புத்தியை ஏற்றுக்கொண்டு அதை நடந்தால் புத்தி உள்ள கன்னி, மணவாளன் இயேசு, அந்த அர்த்தம்தான். ஆகவே கொஞ்சம் தாமதித்த போது இந்த 10 பேரும் தூங்கிட்டாங்கன்னு இருக்கு. மணவாளன் வர தாமதித்த போது 10 பேரும் தூங்கிட்டாங்க. இது என்ன அர்த்தம்னா 2000 வருஷத்துலேயே இயேசு வந்துடுவாருன்னு சிலர் கணிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே தேதி வருஷமெல்லாம் குறித்ததெல்லாம் ஏமாந்ததெல்லாம் உண்டு. இப்போ ஒருத்தர் ஒரு நாதாரி சொன்னால் இப்போ போன அந்த 17ஆம் தேதி வந்துடுவாருன்னு. இத்த மாதிரி எத்தனை பேர். ஆகவே இன்ன நாள் வருவார்னு யாருக்கும் தெரியாது, நாளிகை தெரியாது. திருடனை போல திருடன் வர்ற மாதிரி சொல்லிட்டா வருவான் திருடன். அந்த மாதிரி மனசுகுமாரன் வரும் நாளையும் உனக்கு தெரியாது. அவர் மணவாளனா வர்றாரு, ரகசிய வருகையை சொல்கிறாரு. மணவாளனா வர்றது ரகசிய வருகை. வந்தது இரட்சகராக வந்தார். 2ஆம் வருகை வந்து ராஜாதி ராஜாவாக வரப்போகிறாரு. நடுவில் மணவாளனா மத்திய வானத்தில் வெளிப்படுறாரு, பூமிக்கு இல்லை. 2ஆம் வருகைன்னு ஏன் சொல்கிறோம்னா வருகை இந்த பூமியில் அவர் கால் மிதித்து 33 வருஷம் இயேசு இருந்து அப்புறம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது வருகை. அதே பூமியில் அவர் கால் மிதித்து இந்த பூமியில் அவர் வந்து இறங்கும்போது அதுக்கு பேர் 2ஆம் வருகை. ரகசிய வருகைன்னு ஏன்
நம்ம சொல்கிறோம்னா பூமிக்கு வரமாட்டார், மத்திய வானத்தில் வருவார்னு போட்டிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் தேவனும் இயேசுவும் மத்திய வானத்தில் வரும்போது கிறிஸ்துக்குள்ளே மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. அன்னைக்கு உயிரோடு இருக்கவங்க மறுரூபமாகி அவர்களோடு கூட இவர்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் மேகங்கள் மேல் வானத்திலே இங்கே போட்டிருக்கு. இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். அதான் ஆட்டுக்குட்டியான கல்யாணம், மணவாளை மணவாட்டி. அந்த கல்யாணம் முடித்த உடனே தேவனும் இங்கேருந்து இப்போ சபையை கொண்டு போன ஆவியானவரும் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. இயேசுவும் அவருடைய மனைவியாகி சபையும் இதே பூமியில் திரும்ப ஒலிவ மலையில் வந்து இறங்குவாங்க. அதுக்கு பேர் 2ஆம் வருகை. தேவரீர் வடிவீர், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவாங்கன்னு சொல்லி சகரியா 14:4-5 சொல்லியிருக்கு இல்லையா. அந்த பரிசுத்தவான்கள் மணவாட்டி சபை தான், எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க தான். 1000 பரிசுத்தவான்களோடு வர்றாருன்னு சொல்லி யூதா 15 இருக்குல்ல, அவங்க தான் மணவாட்டி தான் மத்திய வானத்தில். அந்தி கிறிஸ்துவுக்கு 666க்கு தப்பி வைக்க வெளிப்படுத்தல் 3:10 உலகமெங்கும் வருகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொல்கிறார் இல்லையா. அதுதான் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனசுகுமாரன் முன்பாக நிற்க பார்த்துருவான்கள் என்னப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்திரிங்கன்னு சொல்லி லூக்கா 21:35-36 சொன்னார்ல, தப்பின்னு. அதுதான் ரகசிய வருகை, எடுத்துக்கொள்ளப்படுதல். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சிக்க. ஆகவே இங்கே சொல்லப்பட்டது ரகசிய வருகை பற்றிய அந்த ஓமை தான். அந்த மணவாளன் வந்துட்டார்னா அதுதான் மணவாளன். அதை இந்த விஷயங்களை தயவு செய்து புரிஞ்சிக்க. 2ஆம் வருகை ரகசிய எதுவும் புரியாமல் இருந்தால் எப்படிடா நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? சென்னையில் 4வது பிளாட்பாரத்தில் மதுரைக்கு போகிற ட்ரெயின் எல்லாம் நிற்கும். ஒரு அதிகாரிக்கிட்ட நான் போன போது மதுரைக்கு போகிற ட்ரெயின் எல்லாம் எந்த பிளாட்பாரத்தில் நிற்கும்னா எதுலையாவது நிற்கும், போயான்னு சொல்கிறாரு ஒரு அதிகாரி. அப்போ எப்படி தெரிஞ்சு சொல்கிறாரோ இல்லை கிண்டலாக சொல்கிறாரோ அல்லது தெரியாமல் இருக்காரோன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு அதிகாரி சொன்னார் 4வது பிளாட்பாரம். அந்த மாதிரி ரகசிய வருகை என்ன, 2ஆம் வருகை என்ன தெரியாமல் இருந்தால் ஒரு பெரிய மூத்த போதகர்கிட்ட ஒரு உதவி போதகர் கேட்டாராம், பாஸ்டர் ரகசிய வருகைன்னா என்ன, 2ஆம் வருகைன்னா என்ன, ஒன்றும் குழப்பமாக இருக்கே பாஸ்டர்னு சொல்லும்போது தலைமை போதகர் சொன்னாராம், எனக்கும் குழப்பமாக தான் இருக்குது, எப்படியோ வருவார்ல பார்த்துக்குறோம்லன்னா அது என்ன லாஜிக்கு, என்ன சேதி, குருடனுக்கு கூட வழிகாட்டினா இருவரும் குழியில் விழுவாங்கள்ல, கோட்டை விட்டுருவாங்கள்ல, அதான் புத்தி இல்லாத கண்ணின்னு சொல்கிறாரு. கோட்டை விட்டுருவாங்கள, விவரமாக இருந்தவங்கள புத்தி உள்ள கண்ணின்னு சொல்கிறாரு, பிரிக்கிறாரு. மணவாளன் வர தாமதித்த போது எல்லோரும் தூங்கிட்டாங்க. அப்படின்னா அசால்ட் ஆகிட்டாங்க. இப்போ 2000 வருஷம் ஆயிடுச்சு வரலை, இன்னும் அந்த 2023-24 பிறந்துச்சு, நீ என்னடா வேசு வரப்போகிறாரு தான். அப்படி ஒரு மெமதம், தூக்கம், மயக்கம் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொன்ன மாதிரி அந்த மயக்கங்கள் அந்த இது இருக்கும். திடீர்னு மணவாளன் வர்றாருன்னு ஒரு சத்தம் வரும்போது டக்குன்னு எந்திரிச்சு எல்லோரும் அந்த தீவங்களை ரெடி பண்ணுறாங்க, எண்ணெயை இது பண்ணுறாங்க. புத்தி உள்ள கன்னிக்கு புத்தி இல்லாத கன்னிக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, புத்தி உள்ள கன்னியை எண்ணெயை கூட எக்ஸ்ட்ரா கொண்டு போனாங்க. ஒருவேளை லேட் ஆகிட்டா எண்ணெயை ஊற்றிக்கலாம்ல, அதான் புத்தி உள்ளவன். புத்தி இல்லாத பார்த்துக்குருவான், வந்துடுவார்ரா, இந்த வந்துடுவார், நம்ம என்ன அப்புறம் எதுக்கு எக்ஸ்ட்ரா சுமந்துட்டு போகணும், சோம்பேறி, அசால்ட்டு, அதான் புத்தி இல்லை. அசால்ட்டாக இருக்கிறது புத்தி இல்லாத அந்த அர்த்தம்தான். கடைசியில் வந்துட்டார்றான்னு சொல்லும்போது புத்தி இல்லாதவன் எண்ணெய் இல்லை, திறப்போகுது, அணைய போகுது. அப்போ அவன் ஓசி கேட்குறான், பிச்சை கேட்குறான், ஐயா உங்கள் எண்ணெயிலிருந்து என் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. புத்தி இல்லாதவன், பிறர்கிட்ட ஜபத்தை எதிர்பார்க்குறவன் புத்தி இல்லாதவன், பிறர்கிட்ட தீர்க்க தரிசனம் எதிர்பார்க்குறவன் புத்தி இல்லாதவன், பிறரை கடவுளாக நினைக்கிறவன் புத்தி இல்லாதவன், பிறரை பெரிய பாஸ்டர் அவர் தான் தலைமை ஆயர் புத்தி இல்லாதவன், அவர் தான் பிஷப்பு அறிவில்லாதவன்.
அவன் தான் கேட்பான், பிச்சை கேட்பான். ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐயா ஐயா நீ ஜெபிக்கக்கூடாதா? உன்னை தேவன் தள்ளிடுவாரா? இவர் தான் நடுநிலை கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்லுவார். எங்கள் பாஸ்டர் அவன் என்ன எஜமானனா இல்லை நடுநிலையானவரா இல்லை தேவனுக்கும் மனுஷர்களும் மத்தியஸ்தராவன்? உன்னை வச்சு தான்டா பிழைக்கிறான். நீ கொடுக்குற காசில் தானே தின்னுக்கிட்டு இருக்கான். நீ அவனை ஊழியக்காரன்னு முறையில் சத்தியம் சொல்கிறானே ஊழியஞ்சிறான்னு முறையில் நீ தான் அவனை தாங்குற. உன் தயவில் தான் அவன் தின்னுக்கிட்டு இருக்கு, வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனை போய் கடவுளாக ஏன்டா ஆக்குற? ஏன் அவனை தலையில் தூக்கி வைக்கிற? ஏன் அவன் ஜபத்தை கேட்டு உனக்கு ரிட்டன் சொல்கிறதுக்கு நீ நேரடியாக நீ என்ன அந்நியனா? நீ தேவனுடைய பிள்ளை என்று அதிகாரம் யோவான் 1:12 உனக்கு உள்ளது நீ நம்பலையா? நீ நீதிமானாக்கப்பட்டது உனக்கே தெரியாதா? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரித்து தெரியாதா? என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொன்னாரே தெரியாதா உனக்கு? என்கிட்ட கேளுங்கன்னு சொன்னாரே தெரியாதா? என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னாரே தெரியாதா? புரியலையா உனக்கு? உனக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், தேவனிடத்தில் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறது அவர் தானே பரிந்து. அது உனக்கு தெரியாதா? இவனா மதி. அதுக்காக தெய்வமாக நினைக்காத, மத்தியஸ்தராக நினைக்காத. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. 24 மணி நேரம் அவன் ஜெபிக்க நேரம் இல்லையா? ஆஸ்பத்திரியாடா 24 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். உன் பிள்ளைகளுக்காக ஷிஃப்ட் போட்டு ஜெபிக்கிறானா? காசை கட்டிடணுமா? என்ன லாஜிக்கு? எவ்வளோ கொடுமை, எவ்வளோ ஏமாற்றம், எவ்வளோ பித்தலாட்டம். இந்த 21ஆம் 22ஆம் நூற்றாண்டில் நீ மனுஷனா? உனக்கு அறிவு இல்லையா? பகுத்தறிவு சுய புத்தியே உனக்கு இல்லையாடா? நீ புத்தி இல்லாதவன் தானே, நீ அறிவில்லாதவன் தானே. ஒவ்வொரு வருஷம் தீர்க்க தரிசனம் சொல்லி என் பாஸ்டர் சொல்லட்டும், ஒரு வாயிலிருந்து வார்த்தை வரட்டும், அவர் குறிகார மாதிரி ஜோசியம் மாதிரி சொல்கிறதெல்லாம் நான் நம்புவேன். அறிவு கட்ட நாயே, நீ உன்னை எப்படி நீ நல்லா இருப்ப? அறிவு கட்டவனே, பணத்தை போட்டு அவன் அவன் பாதத்தில் கொட்டுறிய, செக் எடுத்து எழுதி மொத்தமாக கொட்டுறிய. திருப்பதியில் கொட்டுறதும் அவன் கொட்டுறதும் ஒன்று தான். அவனாவது ஏதோ பொதுமக்களுக்கு சாப்பாடு போடுறான், டெய்லி நல்ல சைவ சாப்பாடு ஓசியாக கொடுக்குறான் இலவசமாக. அவனாவது இவன் அப்படி இவன் முழுசும் இவனில் திங்கிறான். கட்டடம் கட்டுறான், அதை கட்டுறான், இதை கட்டுறான், எல்லாம் ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறான், எல்லாம் காலேஜுன்னு சொல்கிறான், மருத்துவமனைன்னு சொல்கிறான், ஆஸ்பத்திரின்னு சொல்கிறான். ஏழை நமக்கு சாப்பாடை கொடுறா. பசித்த உணவுக்கு சாப்பாடு கொடு. எத்தனை பேர் பசியில் இருக்காங்க, துணி இல்லாமல் இருக்காங்க. நீ ஆடம்பரமாக நீ கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு நீ ஆடம்பரமாக நினைக்கிறிய, மற்றவனுக்கு நினைக்க வேணாமா? கொஞ்சமாவது உன்னை போல பிறரை நீ நினைக்க வேணாமா? ஊழியக்காரங்களையே நம்புருவேன் புத்தி இல்லாதவன், கர்த்தரையே நம்புருவேன் புத்தி உள்ளவன். ஆகவே இன்னொருத்துக்கு தான் ஓசி கேட்குறவன் அறிவில்லாதவன். ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஐயா எனக்காக உபவாசம் பண்ணுங்க. ஐயா உனக்கு என்னடா நீ ஜெபம் பண்ணுறா? உங்களுக்காக ஜெயிப்பார், அது தப்பு இல்லை. உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன்னு பவுல் சொன்னவன் எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னான் எபேசியர் 6:20. அந்த புரிதலும் உனக்கு இருக்கணும். அதை புரிஞ்சுக்க. ஊழியக்காரன்காக விசுவாசிக்கு ஜெபிக்கணும், விசுவாசிகளுக்காக ஊழியக்காரன் ஜெபிக்கணும்னா இருவரும் சமம்னு அர்த்தம். ஒருத்தன் பெரிய ஆள் இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சிக்காத. இதே விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்கிறோம், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தினாலேயே பிழைப்பு உண்டாகணும், சுவிசேஷத்தினாலேயே கர்த்தர் கட்டளை கொடுத்துருக்கார். அந்த அடிப்படையில் உனக்கு என்னால் முடிஞ்ச காணிக்கை கொடுக்குறேன். இதுதான். அதுக்காக அவனை கடவுளாக்காத, தெய்வமாக்காத. தீர்க்க தரிசனமாக சொல்கிறாருன்னு சொல்லாத. தீர்க்க தரிசனமெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாரு இயேசு, அப்போஸ்தலர்கள் எழுதி வச்சுட்டாங்க. அதுதான் தீர்க்க தரிசனம். அந்த வசனம் தான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் தான் வசனம். அந்த வசனம் வானமும் பூமி ஒழிந்து போனாலும் வசனம் ஒழியாது. அந்தந்த காலத்தில் நடக்கும். அந்தந்த காலத்தில் நடக்கிறது ஒருத்தன் சொன்னால் அவன் தீர்க்க தரிசனம் வர உள்ளவேன்னு ஏற்றுக்கலாம். இவன் அதை விட்டுட்டு சுயமாக இன்றைக்கி தான் சொன்னார், கரண்டில் சொன்னார், இப்போ சொன்னார்னா இந்த பைபிள் எதுக்குடா நாயை? இந்த தூக்கி எறிஞ்சிருவோமா? இது எதுக்கு? பைபிளை மறக்கடிக்க பார்க்குறாங்க, வசனத்தை புறக்கணிக்கிறாங்க, மணவாளனை தள்ளுறாங்க, அவனை முதன்மையாக்குறாங்க. இதை நம்பி போகிறவன் அறிவாளியா? அவன் முட்டா பையன் தானே, புத்தி இல்லாதவன் தானே. ஓசி கேட்குறான், ஐயா எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க.
எண்ணெய் வந்து பரிசுத்தாவிக்கு ஒப்பனையாக இருக்குது. வியாக்கானம் கொடுக்குறாங்க, சரி ஏற்றுக்குருவோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக இவ்வளோ காசு கட்டுறான்னு சொல்கிறான். இந்த வரத்துக்கு இவ்வளோ காசு, இந்த வரத்துக்கு இவ்வளோ காசு, டிக்கெட் மாதிரி இவ்வளோ பணத்துக்கு இவ்வளோ காசு நாங்கள் கிளாஸ் நடத்துகிறோம். தேவனுடைய வரத்தை நீ பணத்தினால் சம்பாதிக்க நினைக்கிறதுனால உன் பணம் உன்னோடு கூட நாசமாக போகக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு சொன்ன அப்போ சொல்லுங்க, இன்றைக்கி இல்லையே ஐயா. கேட்குறவனும் நாசமாக போவான், செய்கிறவனும் நாசமாக போவான், வாங்குறவனும் அதிக நாசமாக போயிடுவான். சபிக்கப்பட்டவனாக போயிடுவான். நாங்கள் அறிவித்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தனும் தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான். முன் சொன்னது போல் மறுபடியும் சொல்கிறேன்னு சொல்லி கலாத்தியர் 1:8-9 திரும்ப 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 சொன்னாங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லை. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கனாலும் வேறு அல்ல. அதனால் ஓசி கேட்குறவன், ஊழியக்காரனை நம்புகிறவன், ஊழியக்காரன் பின்னாடி போகிறவன், அறிவில்லாதவன், புத்தி இல்லாத கன்னிக்கு ஒப்பனை அவங்ககிட்ட என்னைய கேட்குறான். புத்தி உள்ள விவரமாக என்ன சொல்கிறான், விற்கிற இடத்துல போய் நீ வாங்கு. விற்கிறவர் யார்? கர்த்தர். தேவனிடத்தில் முறையீடு. பரிசுத்தாவி கொடுப்பது யார்? ஆவியானவர் எங்கே இருக்காரோ அங்கே தானே விடுதலை இருக்கும். அப்போ தேவனிடத்தில் கேளு. 120 சீசர்களை காத்திருந்து தானே பெற்றாங்க. அவர் இறங்கிட்டார் பூமியில், இன்னும் காத்திருக்க வேண்டியதில்லை. பரிசுத்தாவிட்டு அபிஷேகத்தை தேவன்கிட்ட கேளு. ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை தாரும். இயேசுவே தேட்டரவால் அனுப்பேன்னு சொல்லி சொன்னவரை அனுப்பிட்டீங்க, எனக்குள்ளே வர உதவி செய்யுங்க. டேங்கு நிறையா தண்ணி இருக்குது, திறந்தால் வந்துடும். நீ திறக்காமல், தண்ணி நிறையா இருக்குது, நீ திறக்க தெரியாமல், அந்த புத்தி அறிவு உனக்கு இல்லாமல், தண்ணீருக்கே வா வா ஜீவத்தண்ணீரே ஓடி வா, ஜீவத்தண்ணீரே ஓடி வா, பொங்கி பொங்கி வா, பொங்கி பொங்கி எப்படிரா பொங்கி திற நீயே. கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு ஆவியானவர் தான் சொல்கிறாரு. உன் பிள்ளைகளை அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பியா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பியா? பொருளாதாரலாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானது கொடுக்கும்போது பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சொல்கிறார்ல. லூக்கா 13:11 கேளு, கொடுப்பார். 11:13 கொடுப்பார். அதனால் மனுஷங்கிட்ட போய் அடிமையாகாத, மனுஷங்கிட்ட போய் கேட்காத. புத்தி உள்ளவங்க சொல்கிறாங்க தேவனிடத்தில் கேளு, விற்கிற இடத்துல போய் வாங்கிக்கொள்ளு. உங்களுக்கு எங்களுக்கு போதாமல் ஆயிரம். அப்படின்னா பிசாசியே விரட்டிக்கிட்டு இருக்கிறவன் பிசாசியாகவே சில ஊழியர்கள் மாறிடுறாங்க. பவர் 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 அவன் மூஞ்சி பாருங்கள் பேய் மாதிரி ஆகிடுது. பிசாசிகள் முழுவதும் இங்கே நுழையுது. இவன் பிசாசி, இவன் ஆவி கையை வச்சா இவன் ஆவி அங்கே போகுது. இப்படி ஒரு கூட்டம் இருக்குல்ல. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. ஆவியானவர் வந்தாலே விடுதலை ஆயிரும். எவங்கிட்ட போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பிசாசி விரட்டணுமேன்னு சொல்கிறவன் ஒரு காலம் அறியலை. அக்கிரம ஜெயிக்கார என்னை விட்டு போங்கடான்னு தான் சொல்கிறாரு மத்தேயு 7:22. அவங்கள நம்பாத. அப்போ புத்தி உள்ளவங்க விவரமாக இருக்காங்க, எண்ணெயை கூட போகிறாங்க. அப்படின்னா தாமதமானாலும் சோர்ந்து போக மாட்டாங்கன்னு அர்த்தம். ஆவியில் எப்பயும் அனலாக, தீபம் வந்து அனலை குறிக்கும். ஆவியில் அனலாருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அப்படி ஊழியக்காரனை அக்னி ஜுவாலையாக செய்கிறாருன்னு எபிரேயர் 1:7 இருக்குது. அக்னி ஜுவாலை அனலாக இருக்கிறது. ஒரு உண்மையுள்ள ஊழியர்கள் அனலாக இருப்பாங்க, ஆவியில் அனலாக இருப்பாங்க. அனல் வந்து வசனம்தான். வசனம் இருதயத்தில் நிறையா இருந்தால் எப்பயும் அனலாக தான் இருப்பாங்க. அங்கே பூச்சி பாம்பு எந்த இதுவும் வராது. அனல் இருக்குல்ல. பாம்பு கூட ஒன்று இப்போ இதை வந்து மெலித்தா தீவில் விறகு எடுத்து போகும்போது அங்கே குளிரில் அப்படியே வெறுத்து ஒரு கட்டுவரியன் பாம்பு அப்படியே அந்த குளிரில் பவுலுடைய கையை விரலை கவ்விருச்சின்னு இருக்கு. கடிக்கலை. நல்லா இருந்தால் கடிக்கும்,
அந்த அனல் இருக்கிறதுனால அது அப்படியே அந்த அந்த குளிர்னால அந்த அனலால் அது கவ்விருச்சு, கடிக்கலை. அதனால் அப்படியே உதறிட்டு ஒரு சேதமும் இல்லாமல் இருந்தான். ஜனங்கள்லாம் கட்டுக்குரியம் பாம்பு கடிச்சு சாக போகிறான், கொஞ்சம் நேரத்தில் 3 நேரம் தள்ளி விழுவான், கடலில் தப்பிச்சுட்டு வந்து அந்த குலகார பாவி இவனை எங்கேயும் விடலைன்னு தப்பாக தான் நினச்சாங்க. அப்போ உடனே அவன் ஒரு சேதம் இல்லாத போது வேறு சிந்தையாகி இவன் தேவன்னு சொல்லிட்டாங்க. எப்படி மனுஷன் அப்படித்தான், எலும்பில்லாத நாக்கு. அவன் உன்னை புகழுவான், உன்னை இகழுவான். ரெண்டுலேயும் நம்ம பிரியப்படக்கூடாது. இகழ்ந்தாலும் பரவாயில்ல, புகழக்கூடாது. எல்லா மனுஷரும் உன்னை புகழும் போது உனக்கு ஐயோன்னு சொல்கிறாரு, கேடு உனக்கு. எல்லாரும் வஞ்சிட்டா நீ பாக்கிவான். என் நாமத்து நிமித்தம் துன்பப்படுறது, வையப்படுறது, பொய்யாய் குற்றச்சாட்டப்படுறது பாக்கியம்னு சொல்கிறாரு. புகழும் போது ஐயோன்னு சொல்கிறாரு. அதனால் புத்தி உள்ளவன் விவரமாக இருப்பான். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட மாட்டான், பரலோகத்தை விட மாட்டான். அறிவாளி அவன், எல்லாத்தையும் இழப்பான், கர்த்தரை பிடிச்சிக்கிடுவான். அறிவாளி. புத்தி இல்லாதவன் கர்த்தரை மாத்திரை விட்டுட்டு எல்லாத்தையும் பிடிச்சிக்கிடுவான். பெரிய பாதர் அப்படியே எங்கள் அப்பா, இத்தனை ஏக்கரை, இத்தனை பைபிள் காலேஜ், இத்தனை சபை இருக்கான், இத்தனை மக்கள் இருக்காங்களாம். இருந்து என்ன செய்ய? நீ பரலோகம் போக முடியுமா அதனால் புத்தி இல்லாத கன்னிகை, புத்தி உள்ள கன்னிகள். புத்தி உள்ள கன்னிகள் கரெக்டாக எண்ணெயை எக்ஸ்ட்ரா போட்டு போகிறாங்க, ஜாக்கிரதையாக இருக்காங்க, முன்னெச்சரிக்கையாக இருக்காங்க. மணவாளன் வந்த உடனே எல்லோரும் மணவாளனோட போயிட்டாங்க. புத்தி உள்ளவங்கெல்லாம். கதவு அடைக்கப்பட்டது. கதவு அடைச்ச பிறகு இவங்க போய் எண்ணெயை வாங்கிட்டு திரும்ப வர்றாங்க. அது பரிசுத்தாவியை பெற்று வர்றாங்கன்னு அந்த அர்த்தத்துக்கு அப்படியே நீங்கள் எல்லாமே எழுத்தின்படியே எடுத்துக்கிட்டால் எல்லாம் அப்படியே ஞானார்த்தமாக போயிடக்கூடாது. உதாரணம் சொன்னால் உதாரணம் தான், அதை உபதேசமாக்கக்கூடாது. திரும்ப வந்து கடையில் போய் வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே கதவு பூட்டியாச்சு. கதவு பூட்டின உடனே தட்டுறாங்க. மற்ற கன்னிகள் 11ஆம் வசனம், மத்தேயு 25:11. பின்பு மற்ற கன்னிகையிலும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். மணவாளனேன்னு சொல்ல துப்பு இல்லை, அந்த அறிவு இல்லை இவங்களுக்கு. ஆண்டவரேன்னா ஆண்டு கொள்ளுகிறவர்னு அர்த்தம், எஜமான்னு அர்த்தம். மணவாளன் சொல்கிறது அதை விட தாண்டி சரியான உறவு. மணவாளன் மணவாட்டி என்பது சரியான உறவு. மனைவின்னு சொல்கிறது இயேசுவுக்கு ஈக்குவல் பவரு, இயேசுவுக்கு அடுத்துன்னு சொல்லலாம். அந்த அளவில் வளர்ச்சி. அந்த அறிவுள்ளவே போயிட்டான். 5 பேர் போயிட்டாங்க, 5 கன்னிகள் புத்தி உள்ளவங்க. புத்தி இல்லாத கன்னிகள் மணவாளேன்னு சொல்லாமல் ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு மேலே உள்ளேருந்து ஒரு சத்தம் வருது, உங்களை அறியேன் என்று மெய்யாகவே சொன்னார். அக்கிரம செய்காரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்கிறார்ல, நாக்கில் அநேகரை நோக்கி கர்த்தாவே அந்த லிஸ்ட்டு தான் இவங்க. புத்தி இல்லாதவங்க. திருக்கத்திரம் சொல்லலாம், பிசாசி விரட்டலாம், அநேக காரியங்கள் செய்யலாம். ஒரு காலம் அறியலைன்னா இப்போ அறிவில்லாதவன் தானே. இத்தனையும் கொண்டாடி என்னடா செய்ய? மணவாளன்னு அறியலையே. அதனால் இயேசு என்ன சொல்கிறார்? மனசுகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். இதுதான் அதில் சொல்கிற புத்திமதி. ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. இந்த நாள்னு தெரியாது. நம்ம ஜீவன் எப்படிப்பட்டது? நாளை என்பது நம்ம நாள் இல்லை. இன்றைக்கி ராத்திரியிலே நம்ம போயிட்டோம்னா என்ன செய்ய? எப்பயுமே மரணம் மனுஷனுக்கு வரும். மரணம் சந்திக்க நம்ம ரெடியாக தான் இருக்கணும். அதோட அதுக்கு பிறகு அது மாதிரி வருக எப்பயும் வரலாம். விழித்திருங்க, அதாவது ஜாக்கிரதையாக இருங்க, அதாவது புத்திசாலியாக இருங்க, புத்தி உள்ளவங்களாக இருங்க. பேதுருடைய புத்தியை கேட்டவங்க யூதர்கள் ஏறக்குறைய 3000 பேர் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் புத்திமதி ஏற்றுக்கொண்டவங்க தான். அது மாதிரி அப்போஸ்தலருக்கு புத்தி சொல்லியிருக்காங்க, நிருபங்களில் எழுதியிருக்காங்க. இயேசு புத்தி சொல்லியிருக்காரு. 1 யோவான் 5:20 தேவகுமாரன் நமக்கு புத்தியை சொல்லியிருக்காருன்னு போட்டிருக்கு. அந்த புத்திமதியை ஏற்றுக்கொண்டு புத்தி உள்ள கன்னிகளாக மணவாளன் இயேசுவோட எடுத்துக்கொள்ளப்படுவோம். புத்தி இல்லாத கன்னிகளாக கைவிடப்பட கூடாதபடி கைவிடப்பட்டவங்க முன் எச்சரிக்கையாக
உதாரணமாக படிப்பனையாக அதை வந்து எடுத்துக்கொண்ட புத்தி உள்ள கன்னிகளை நோக்கி பார்த்து விழித்திருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம், எண்ணெய் உள்ளவர்களாக இருப்போம், தீவட்டிகளாக எப்பொழுதும் எரிவோம், மணவாளன் என்ற எடுத்துக்கொள்ள அந்த புரிதலோடு அந்த அறிவோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.